சண்டே எப்போவுமே டே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி ஃப்ரெண்டு வீடு ஷிஃப்ட் பண்ணி பால் காய்ச்சுறாங்க. ஸோ அதனால் காலையில் கொஞ்சம் வேகமாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் முன்னாடியே போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. வரும்போது குட்டியாக ஒரு ப்ரெசன்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஃப்ரெண்டோட வீடு தான். நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இப்போ இருக்காங்க. அவங்களுமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் வராங்க. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வராங்க. அப்படியே நம்ம வீட்டை போய் பார்த்துட்டு அப்படியே மாடிக்கு வந்தாச்சு. ஸோ என்ன போய் வீட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று வச்சுருந்த தக்காளி சாதம் கொஞ்சம் இருந்தது. அதை வச்சு கொஞ்சமாக ஆம்லேட் மட்டும் போட்டு மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ துணியெல்லாம் காலையில் போட்டுட்டு தான் போனேன். எப்போ மழை வரும் எப்போ பனி அடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் லைட்டாக வெயில் இருக்கும்போதே துணியெல்லாம் காய போட்டுடலான்னு துணியெல்லாம் காய போட்டுட்ருந்தேன். ஹஸ்பண்டுமே வந்து இன்றைக்கி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. சண்டே அப்படின்னாலே கையிலேயே பிடிக்க முடியாது. துணியெல்லாம் காய போட்டுட்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ரசம் வந்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து ரத்தம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரத்த பொரியல் வந்து பண்ணிக்கலான்ட்டு சண்டே வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. கீழ் வீட்டு வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு.